வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பந்தய நாள். வீடியோ கொஞ்சம் பெத்த சைஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி பண்ணதுல பார்ட் 1, பார்ட் 2ன்னு பிரிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒண்ணு போடுறேன், நாளைக்கு ஒண்ணு போடுறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கோச்சிப்பேன். சரி, நேத்து தான் போயிட்டு வெயிட் செக்லாம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். பந்தயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட ட்ரங்க் நம்பர் எடுத்துன்னு போயிட்டு எங்க அப்பா முன்னாடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணேன். அது மட்டும் இல்லாம எனக்காக ஒரு சில பேர் ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்காக என்னோட ஹார்ட்ல இருந்து ஒரு மிக்க நன்றியை போட்டு இங்க இருந்து நாங்க காம்படிஷனுக்கு யார் போறோம் பார்த்தீங்கன்னா கோச் கௌதமும் அதுக்கப்புறம் ஆகாஷ் அண்ணாவும் கிளம்பிட்டோம். 3 பேர் தான். ஸ்ட்ரைட்டா ஒரு 4 பேர் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சீஃப் கெஸ்ட் நம்ம ஆளுங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸ் பேனர் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துட்டு வென்யூ போயாச்சு. என்னதான் அடிக்கிற வெயில்ல வெளியே ஹீட்டா இருந்தாலும் உள்ள ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபிகோவை ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவர் 2 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் என்னோட கேட்டகரிக்கு 30 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லோட் பண்ண அப்புறம் டேன் பூசணும். டேன் பூசத்துக்கு முன்னாடி பம்பிங் பண்ணிடலான்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முடிஞ்ச வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா கிளாசிக் பிசிக் ஓப்பன் கேட்டகரி தான் பண்றேன். ஸோ என்னோட சைஸ் பயங்கரமாவே இருந்தாங்க. கிளாசிக் பிசிக் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாடி பில்டிங்கும் மென் பிசிக்கும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கிளாசிக் பிசிக் பாத்தீங்கன்னா டோட்டலாவே போசிங் மாறும், பாடி பில்டிங்கோட கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நானும் யூடியூப்பை பார்த்துட்டு சில பேர் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோல கலந்துக்கிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா, தமிழ் பர்சன்ஸே இல்ல என் பக்கத்துல இருந்தவங்க யாருமே. சரின்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச பெஸ்ட் போசிங், அதுக்கப்புறம் மியூசிக்கல் போசிங் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். கிளாசிக் பிசிக் பாத்தீங்கன்னா போசிங் டிஃப்ரெண்டாவே இருக்கும். எல்லாத்தையுமே யூடியூப் பார்த்துட்டு ஒரு சில பேர் கைடன்ஸ் வச்சுன்னு தான் போய் ஏறினேன். அதனால கிளாசிக் பிசிக்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தோம். டாப் 5 சரி, நெக்ஸ்ட் பாடி பில்டிங் அதுக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிளாசிக் பிசிக் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ், அதுலயே நம்ம டாப் 5 தான் பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி, மெடல்லாம் வாங்கிட்டு ஒரு வின்னிங் போசிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாடி பில்டிங் ரெடி ஆரம்பிச்சிட்டேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு செகண்ட் வீடியோ வரேன். பை பை.